தமிழ்நாடு மாநில குழந்தை உரிமை பாதுகாப்பான இல்லையா அவங்களுக்கு இந்த வீடியோ முடிஞ்சவரை ஷேர் பண்ணுங்க. அதை தாண்டி வந்து சின்ன பிள்ளைங்க, வயதானவங்க, கர்ப்பிணி பெண்கள் இந்த வீடியோ பார்க்கணும் முடிஞ்ச வரை இக்னோர் பண்ணுங்க. ஏன்னா சின்ன பிள்ளைக்கு சார்ந்து நான் முடிஞ்ச வரைக்கும் சொல்ல போறேன். இது மத்தவங்களுக்கு தெரியப்படுத்துங்க. அதை தாண்டி இந்த ஆணை அடிக்கல குழந்தை பாதுகாப்பு இவெல்லாம் பதில் சொல்லி ஆகணும். நான் கேட்க போற கேள்விக்கு சரியா? அதாவது பாத்தீங்கன்னு சொன்னா குழந்தைகளை பகடக்காயா பயன்படுத்துவாரா விஜய் அப்படி கேட்டிருக்காங்க இல்லையா? டே நான் இப்போ கேட்க போற கேள்விக்கு நீ பதில் சொல்லி ஆகணும் சரியா? டேட்டாவோட கேட்கிறேன் சொல்லி உனக்கு வந்துடுறேன். இன்னைக்கு இந்த பொருவாரன் சென்னை ராயபுரத்தில் பள்ளி முடிந்து வீடு திரும்பிய 9 வயசு சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த கணேசன் போக்சோ சிக்னார் என்ன சொல்ல போறான்? 9 வயசு பிள்ளைய வந்துட்டு என்ன சொல்ல போறான்? எங்க கோமல இந்தியா கோமாலா இந்தியா இந்த வர. அடுத்தது செங்கல்பட்டு மாவட்டம் மதுரங்கம் அருகே 14 வயசு சிறுமியை கடத்தி கூட்டுப்பாலியல் வன்கொடுமை செய்த 2 பேர். இதுக்கான சொல்ல போறான்? இதுக்கு சொல்ல போறா புறம்போக்கு நாயகளா? டே குழந்தை பாதுகாப்பு வந்துட்டு இப்போ வந்திருக்கீங்க எங்க போனா இவ்வளவு இதுக்கு என்ன சொல்ல போறான்? இந்த அடுத்தே வரேன். அப்புறம் வந்து சென்னை ஓட்டேரியில் காதலியின் தங்கையான 8ஆம் வகுப்பு மாணவி வீட்டுக்கு அழைத்து சென்று இளைஞர் பாலியல் வன்கொடுமை செய்த கொடூரம். இதுக்கு சொல்ல போற? நீ இப்ப என்ன சொல்ல போற? டேட்டாவோட மேல இருக்கு மவனே, நீ பதில் சொல்லல. அடுத்தே வரேன். அப்புறம் வந்து சென்னை ஓமந்தூர் அரசு மருத்துவமனையில் 4 மாத பெண் குழந்தை உயிரிழந்த சம்பவம். அதாவது தவறான சிகிச்சையினால வந்துட்டு உயிரிழந்திருக்கீங்க அந்த புள்ள. அப்ப இதுக்கேடா 4 மாச புள்ளடா ஒரு புள்ளைய பெத்தெடுக்கிறது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா உனக்கு? இதுக்கு என்ன சொல்ல போறீங்க? இவ்வளவு கோமலம் நீ பொருவா. அடுத்த வாரம். அடுத்து வந்து சென்னை திருமங்கலம் அருகே 13 வயது சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்த இந்த அட்வொகேட் இவன் வந்துட்டு வழக்கறிஞரான். திமுக இவன் இந்த புறம்போக்கு. இதுக்கான சொல்ல போறீங்க? எங்க கோமால படுத்துக்கிட்டு செத்துப்பி தெரியலாம். இந்த அடுத்த வாரம் பள்ளி வளாகத்தில் அதாவது தென்காசி அருகே தனியார் பள்ளி வளாகத்தில் 2 பேர் போதையில் காரை ஓட்டி சென்று மோதியில் 5 வயது சிறுமி வந்து செத்தது. இந்த மக்கள் அந்த போராட்டம் ஞாபகம் இருக்கா? மறந்துட்டீங்களா? அதுக்கெல்லாம் எங்கடா போனீங்க? செத்துட்டீங்களா? உனக்கு குடும்ப புள்ளட்டி இருந்தா எங்க போனீங்க கேள்வி கேட்காம? இந்த அடுத்தே வரேன். கொண்டலாம்பட்டி அருகே அரசு நடுநிலைப் பள்ளியில் 6ஆம் வகுப்பு படிக்கும் 12 வயது மாணவி ஆசிரியர் தொடர்ச்சியான ஆபாச வார்த்தையும் மற்றும் உடல் துன்புறுத்தலால் மன உளைச்சலுக்கு ஆளானார். அதனால வந்து அந்த புள்ள வந்துட்டு நெஞ்சு குடிச்சு வந்துட்டு சாக ட்ரை பண்ணுது. சோ இதுக்கெல்லாம் எங்கடா போனீங்க? இதுக்கெல்லாம் எங்க போனீங்க? இதுக்கெல்லாம் என்ன சொல்ல போறீங்க? நான் கேக்குறேன். தமிழ்நாட்டு மக்களை நல்லா பாருங்க. இந்த குழந்தைகள் பாதுகாப்பு இருக்கா இல்லையா ஒன்னா போய் அதாவது விஜய் அவர்கள் மேல கேஸ் போகணும். எப்படியாச்சும் கேஸ் போகணும். நான் இப்ப கேட்டல கேள்வி. இந்த கேள்விக்கெல்லாம் நான் இந்த நாட்டுல இருந்து கேட்கிறேன். உங்க நாட்டுல இருந்து எடுத்து கேள்வி நான் கேட்கிறேன். இதுக்கெல்லாம் நீ பதில் சொல்றான். இதுக்கு பதில் சொல்லிட்டு அடுத்த மயிரை புடிங்க காட்டி மயிராண்டி. இன்னொரு விஷயத்த சொல்ல மறந்துட்டேன். அதாவது 2 வயசு பிள்ளை அந்த திமுக ரேப் பண்ணா இல்லையா? அதையும் சேர்த்து போட்டுக்கோ. அதுக்கு சேர்த்து பதில் சொல்றா. அதுக்கு சேர்த்து பதில் சொல்றா. அப்புறம் இன்னொன்னு சொல்ல மறந்துட்டேன். ஸ்டாலின் ஐயா பண்ணாரு. ஹாய் காய்ஸ் ப்ரமோஷன் தானே, ஓட்டுக்கான ப்ரமோஷன் தானே, அதுக்கும் சேர்த்து பதில் சொல்லுங்கடா.